நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஏலியன் ஜூஸு, இந்த பொட்டை மாதிரி பயிலோ 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஏலியன் பொட்டை மாதிரி உண்டாமணும் அவனும், அப்புறம் இலுமினாட்டி, அப்புறம் என் ஊரில் பணம் வாங்கிட்டு அவனு கூட கை கொத்த 9கள் அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்று தான். என் கூட மோதுற அப்படின்னா மோதணும், ஒத்தைக்கு ஒத்த அப்படின்னா முடிவு பண்ணிட்டு அப்படின்னா அதை ஒழுங்காக சொல்லிவிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடு. அதை விட்டுட்டு மோதிரன்னு பேர் கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிவிட்டு பொட்டை மாதிரிங்கிற எனக்கு பேர் கட்டாத. நான் பொட்டை மாதிரி இல்லை, ஆனால் நீ எல்லாம் பொட்டை மாதிரி. அதுக்கு தான் நான் சொல்ல, பேரை கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடு. உனக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுப்பாங்க, உனக்கு தேவையான எல்லாம் தருவாங்க. அவனும் அப்பயும் என்ன சொல்லுவானோ அங்கேயும் என்ன பண்ணுவானோ இங்கேயும் விளையாட வாய்ப்பு இருக்குது. என்னென்னா பேர் கொடுத்து சரண்டர் ஆகிடுப்பானோ, ஆகிட்டு போலீஸ்காரங்க அடித்தானுங்க, சாப்பாடு கொடுக்கல, என்ன எது பானோ இந்தமாரி எங்கே போய் ஏதாவது இதுக்கு ஒரு இதுவே தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் ஏன் ஒத்த ஊருக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ என்ன சொல்லுவ, நான் உனக்கு சூனியம் வச்சு நான் அவனை அடிக்க நினச்சேன், என்னை கட்டிட்டானோம்ப, இல்லைன்னா நான் சரண்டர் ஆனப்போ எனக்கு சாப்பாடு போடல, என்னை அடித்து டார்ச்சர் பண்ணானோ அப்படிம்ப. ஆனால் உண்மையாக என்னையே தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ, எல்லாம் டெய்லி கையடிக்க வைக்கிறானோ, தூக்கம் ஒழுங்காக இல்லை, நடக்க முடில, மூச்சு வாங்குது, குண்டாக்கி வச்சுருக்கானோ, தைராய்டுங்கிறானோ, அதுங்கிறானோ, நெஞ்சு வலி வந்துட்டு போச்சு எனக்கு. இந்த மாதிரி பண்ணாலாவது நான் இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணாமல் இருப்பேன்னு பார்த்தானோ முடியாது. நான் எதாக இருந்தாலும் எனக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு மாதம் என்ன விட்டாங்கன்னா திரும்ப ரெக்கவர் ஆகிடும், என் பாடி தாங்கும். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் பொட்டை மாதிரியால் எல்லாேருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்று தான், ஒழுங்காக சரண்டர் ஆகிடுங்க. இலுமினாட்டியும் சரி, ஜூஸும் சரி, அப்புறம் அந்த 9 இருக்கானோ அவனும் ஊரில் இருக்கிற 9 அவனும் இலுமினாட்டியாக இருக்கலாம், இல்லைனா பொட்டை மாதிரியாக கூட இருக்கலாம். பணத்துக்காக ஆசைப்பட்ட 9 கூட அவனுங்களுமே சரண்டர் ஆகிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதேமாரி உன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கலாம், இருக்குது. இலுமினாட்டி எல்லாமே தான் பெரிய பயங்கரமான 9 தான் அவங்க பின்னாடியே இருக்குது. யார் ராக்கஃபெல்லர், ராத்ஷைல்டு, 9 கூதிகள் அனைவருக்கும் சொல்வது என்னவென்றால், ஒழுங்காக சரண்டர் ஆகிடுங்க. தேவைப்புண்டே இல்லாமல் மக்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி கர்மம் அதிகமாக இருக்குது உங்களுக்கெல்லாம், கெட்ட கர்மம். ஒழுங்காக சரண்டர் ஆகி உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா கொஞ்சமாவது குறையும். இல்லைன்னா போட்டு தீர்த்துவோம். இதுலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி என்னென்னா, ஒன்று சூனியம் வாரில் என்ன ஜெயிக்கிறது, சூனியம் வாரில் இல்லை அப்படின்னா உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டேன்னா நான் உனக்கு பார்த்து ஏதாவது கொஞ்சம் கர்மாக்களில் குறைச்சி இது பண்ணி கொடுப்போம். அதை விட்டுட்டு அவனோட 9 மாதிரி சேர்ந்துக்கிட்டு நான் அப்படியே பேரை கொடுத்தேன், என்னை இதை வீக் ஆக்கிட்டானோ, எனக்கு சூனியம் வச்சுட்டானோ, எனக்கு கையடிக்க வச்சுட்டானோ அப்படின்னு இந்த புண்டையெல்லாம் ஒத்துட்டு ஊரை விட்டு என்னை அனுப்பிச்சதே நீங்கள் தாண்டா 9 புண்டை. என்னை ஏன் ஊரை விட்டு அனுப்பிச்சானோ, காரணம் நான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருந்தான். ஃபோனு, பைக்கு, வேலை, பணம், ரியல் எஸ்டேட்டு, ஸ்கூலு கட்டுறது, ஸ்கூலுக்கு பேர் கொடுக்குறது, பேர் வாங்கிக்கிட்டு இருக்கானோ. அவனுக்கு ஸ்கூல் எல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படியே கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மாசு காட்டுறானோ. அப்புறம் அடுத்து வெடிக்கடை போடுறது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, ஏகப்பட்ட 9 இருக்கானோ, நிறையா இருக்கானோ. ஆனால் எதுவுமே ஓட மாட்டேங்குது. காரணம், நீ பண்ண தப்பு தம்பிகளா. எப்பயுமே உண்மையாக உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். ஓத்து திங்கிறது, அடுத்தவனோட வரிப்பணத்தில் தான் ஓத்து தின்னுறீங்க. 100% மக்களுமே வரி கட்டுறானோ, கட்டுற வரியில் 90% மக்களையும் திருடி திங்கிறீங்க. அவங்களோட சாபம்லாம் சும்மா விடாது, வம்சமே அழிஞ்சிருவாங்க. வம்சமே அழிய போது பார்த்துக்கிட்டே இருங்க. அதேமாரி என்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒத்த வரணும். சும்மா அப்படியே கும்பலாக, என் பின்னாடி டிஎம்கே இருக்குது, என் பின்னாடி ஏடிஎம்கே இருக்குது, நாங்கள் ஊரில் ரவுடினாலும் தனியாக வாடா, ஒத்த வா, அதுவும் ஊர் முன்னாடி வச்சுப்போம். அதை விட்டுட்டு கும்பலாக நின்று அப்படியே மிரட்டுறது. நீங்கள் பண்ணுறதே என்ன தெரியுமா, அப்படியே கும்பலாக வருவானோ, அப்படியே காராக அப்படியே நிற்கும், அப்படியே நின்று, நாங்கள்லாம் ரவுடி, பொட்டை புண்டடா நீங்கள்லாம், மோதி ஒத்த ஜெயிக்கணும். அதுவும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல். ஒன்று என்ன சொல்லுவானுங்க, வாங்க கன் ஃபைட், வாங்க வால் கத்தி வீசுவோம், கத்தி சண்டை அப்படின்னு 9 புண்டை மாதிரி பேசுவாங்க. கிக் பாக்ஸிங் வச்சுக்கலாம். வரவான் வா, பேர் கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடும். இல்லையா பேரை கொடுத்துட்டு சூத்த மூட்டு சாவாமல்
பொட்டை புண்ணை மாதிரி தற்கொலை பண்ணிக்காதீங்க. தப்பு பண்ணும்போது நல்லா அப்படியே இனிப்பாக இருக்கா, ஆஹா பணம் வருதுன்னு திங்கிறீங்கள, அப்போ 9 புண்டை மாதிரி தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கு. இல்லைனா 9ன்னு எழுதும் ஹிஸ்ட்ரியில், உன் ஃபோட்டோ, உன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரோட ஃபோட்டோவும் போட்டு ஹிஸ்ட்ரி புக்கிலே எழுதுவோம் 9கள் அலிக்கூதிகள் அப்படின்னு ஃபோட்டோவோட. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே உனக்கு எந்த தேதியில் பிறந்தா, எவன் பிஏத்தின்னா, எவன் போல் ஊமுன்னா எல்லாத்தையும் எழுதுவோம். ஸோ பொட்டை மாதிரிங்கிற பேரை வேணும் அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒத்துட்டு ஆம்பளை இருந்தால் சரண்டர் ஆகிடுங்க. ஆம்பளை தான் நீங்கள் இல்லை, அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் ஏன் சண்டைக்கு வர வேணான்னு சொல்கிறேன்னா, எனக்கு சூனியம் வச்சுருக்கானோ, என்னை எது வேணாலும் பேச வைப்பானோ. அதுவும் இல்லாமல் நான் அடிக்கணும்னு நினச்சாலும் அந்த கையை கட்டு அப்படின்னு நான் கட்டிடானோ என்னால் அடிக்க முடியாது, நான் யோசிக்க முடியாது, ஈஸியாக அடிச்சிருவீங்க என்ன. முதல்ல ஆம்பளை புண்டை மாதிரி நடந்துக்கடா, பொட்டை மாதிரி மாரி நடந்துக்காதீங்கண்ணா. அவனை தான் 9 புண்டை அப்படின்னா நீங்களும் அதுக்கு மேலே 9 புண்டை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் வேணா, இனம் இனத்தோடு சேரும். நீங்கள் அவனும் 9ன்னா நீங்களும் 9 தான். அவனும் அலிப்புண்டனா நீங்களும் அலிப்புண்டை தான். அவனை குச்சியாத்தலுக்கு பிறந்தாலும் நீங்களும் குச்சியாத்தலுக்கு பிறந்தான் தான். இதுதான் கதை, இதுதான் உண்மை, இதான் நடக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க. நான் என்னடா ஒரு நாள் ரொம்ப சேடாக பேசுகிறேன், ஒரு நாள் இதாக பேசுகிறேன்னா அவனுக்கு சூனியம் வைக்கிறானோ. ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு நாள் செம்ம சுள்ளுன்னு எதை தொட்டாலும் கோவம் வர மாதிரி ஒரு சூனியம் வைக்கிறானோ. சில நாள் இந்த பிளாட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு என்னை ரொம்ப சோகமாக்கிடுவானோ, ஒரு மாதிரி டவுன் ஆகும் உடைய வச்சா. அது வந்து அந்த மைண்ட் கண்ட்ரோலு. அதேமாதிரி ஏவல்லாம் இருக்குது, ஏவல்லாம் அதை போய் பண்ணு அப்படின்னா நான் பண்ணுவேன். அதுமாதிரி சூனியத்தாலையும் என்ன தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவனுங்க நாயை கொண்டு வந்து காட்டுறது, இந்த மழை வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து கடவுளோட பவரோ யூஸ் பண்ணி தான் பண்ணுறானோ. அது மாதிரி என்கிட்ட இருக்குது, நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். நான் ஓப்பன் சேலஞ்சே விட்றேன். 9 எல்லாத்தோட 9க்கும் சொல்கிறது என்னென்னா, ஒத்தைக்கு நெல் பேரை கொடுத்துட்டு, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறியா, நான் இலுமினாட்டி, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், என்னென்ன தப்பு பண்ணேன், என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு செத்து போய்டும். அதை விட்டுட்டு என் கூட மோதல்னு சொல்லிவிட்டு பொட்டை புண்ணை மாதிரி செத்துட்டு, நாங்கள் வீடியோவும் போடல, அதுவும் போடல, எதுவும் போடாமல் செத்துட்டு நாங்கள் கொண்டுட்டோன்னு சொல்லாத. நாங்கள் கொள்றதுக்கு எங்களுக்கு முதல்ல ஆள் வேணும். அவ்வளோ ஆள் எங்ககிட்டே கிடையாது. ஏன்னா இலுமினாட்டி 9 புண்டாமோ ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. கொஞ்சமாவது பொட்டை மாதிரி போயிடும். அலிக்கூதி, த லெஜெண்டரி அலிப்பி, 9P அலிப்பி, புசிப்பி தான் நீங்கள்லாம் 9 புண்டாமணும். எனக்கு தெம்பு புண்டை இருக்கிறதுனால தான் இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன் உயிரோட. 6 வருஷம், அதுவும் டேரெக்டாக 6 வருஷம் 6 மாதம், 6 வருஷம் 7 மாதம் ஆகிடுச்சு. இதுலேயும் என்னை தோக்கடிக்க முடியல. அதுவும் ஏதாவது ஒரு வரமுறையெல்லாம் போயிட்டுருக்கு. நான் வந்து கோட்டக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அமௌண்ட்டு செலவு. அதில் என்கிட்டேருந்து 1 லட்சமோ 1.5 லட்சத்தையோ தூக்கிட்டானோ, எங்கள் அப்பாக்கிட்டேருந்து 1 லட்சம் 2 லட்சத்தை தூக்கிட்டானோ. அதை வந்து நான் செபி கேஸ் கொடுத்தா ஒன்றும் எடுக்கலை. அடுத்து நாங்கள் அர்பன் ரைஸில் நான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாட்ட, வாங்காத எதுவும் புக் பண்ணாதேன்னு. அர்பன் ரைஸில் சென்னையில் ஒரு இது புக் பண்ணாங்க 1 லட்சம் கொடுத்து. அந்த பணத்தை இன்னும் எவனும் தரல. அதுக்கு மெயில் மேலே மெயில் போட்டிருக்கோம், அதுக்கும் காசு வரல. இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணுறானோ, எங்கே பார்த்தாலும் என் பணத்தை எடுத்து வச்சுட்டு சாவடிக்கிறானோ. அதேமாரி என் பொண்டாட்டிக்கு எங்கள் மாமனார் இருந்தப்போ வீடு வாங்கி தரேன் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு. அவளும் வாங்கணுன்ட்டா. உடனே நாங்கள் இங்கே திட்டக்குடியில் ஒரு இடத்துல இடம் வாங்கினா காசு கொடுத்தாச்சு 20,000. 1 லட்சம் கொடுத்தோம், அதில் 20,000 பூச்சிட்டு தான் கொடுத்தானோ எங்களுக்கு. அதுமாரி எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கிரியேட் பண்ணணும். என் பொண்டாட்டிக்கு எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்காது, வந்து சண்டை மூட்டி விட்றானோ குடும்பத்துக்குள்ளே. யாரோ ஒருத்தவங்களை அனுப்பிச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியுமா இவர் சாவ போகிறாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எப்போ தெரியும், கல்யாணம் நடந்து இவர் சாகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் காட்டினானுங்க. அப்புறம் சண்டை மேலே சண்டை மூட்டி விட்றானோ. அதுதான் அந்த மைண்டு கண்ட்ரோல் தான். திடீர்னு இப்போ ஒன்றும் இல்லை, அவன் நல்லவன் அப்படின்னு வைக்கணுன்னா வச்சு காட்டலாம். அவன் எனக்கு அப்படி தோணும், அவன் நல்லவன் அப்படின்னு. அவன் கெட்டவன் அப்படின்னா கெட்டவன் வச்சா தோணும். இதுமாரி சூனியம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணுறானோ. அதுவும் இல்லாமல் சூனியத்தில் வச்சு காட்டினாலும் தெரியும், யாருக்கு வச்சு காட்டினாலும். அவனை ஒன்றே என்ன சொல்கிறானோ, அப்படி தெரியாத மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் அவனுங்களுக்கெல்லாம் வச்சு காட்டுறாலும் ஒருத்தவன், அவன்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவன் தான் கடவுள், அவன்கிட்ட கேளுங்க, தெரிஞ்சுப்பீங்க. பாய்.